டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. 2024-25 கல்வி ஆண்டிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை 9 மணிக்கு வெளியாகிறது. இந்த முடிவை 9 லட்சம் மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். தேர்வு முடிவுகள் இணையதளத்திலும் SMS மூலமும் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுக்கு பிறகு இன்று 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியாகின்றன. தமிழகத்திற்கு தலைக்குனிவான செயலை ஆளுநர் RN ரவி செய்திருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் உள்ள பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு அளிக்கப்பட்ட பிரிவு உபச்சார விழாவினை ஆளுநர், அதுவும் ஆளுநர் மாளிகையிலேயே நடத்தி இருப்பதற்கு அவர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக வரலாற்றிலேயே ஆளுநர் தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கோவி செழியன் குற்றம் சாட்டியுள்ளார். OPS மற்றும் TTV தினகரனுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்வது குறித்து கடந்த 2 நாட்களாக மாவட்ட செயலாளர்களுடன் OPS பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை வந்த அமித்ஷா தங்களை அழைக்காதது வருத்தமளிப்பதாக கூறினார். ஆனாலும் பாஜக கூட்டணியில் தொடர்வதாகவும் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்துள்ள நத்தம் விஸ்வநாதன், OPS TTV தினகரனுடன் இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு மேக்கப் போட்டாலும், எத்தனை போட்டோ ஷூட் நடத்தினாலும் முதலமைச்சர் ஸ்டாலினால் இனி மக்களை ஏமாற்ற முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அதிமுக தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்தவர் ரகுபதி என்றும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். EPSஐ ரகுபதி கடுமையாக விமர்சித்ததற்கு செல்லூர் ராஜு பதிலடி கொடுத்திருக்கிறார். ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை பள்ளிகள் திறப்பு தள்ளிப்போக வாய்ப்பிருக்கிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆண்டு கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. கோடையின் உச்சமான அக்னி வெயில் சுட்டரித்து வரும் நிலையில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வெப்பம் நிலவுகிறது. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்ற கேள்வி பெற்றோர் மனங்களில் எழுந்திருக்கிறது. இதுகுறித்து வெப்பநிலையை பொறுத்து முடிவு செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பள்ளிகள் திறப்பு ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு தள்ளிப்போக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே DGMOக்கள் சந்திப்பை அடுத்து சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை தடுக்க பேச்சுவார்த்தையை தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. எல்லையில் இருந்து படையை திரும்பப் பெறுவது, ஒரு குண்டை கூட சுடக்கூடாது எனவும் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும், அதேவேளையில் காஷ்மீர் பற்றியோ சிந்து நதிநீர் பற்றியோ பாகிஸ்தான் பேசக்கூடாது என்றும் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. கட்சி தலைமையகம் அமைந்துள்ள பனையூரில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பூத் கமிட்டி கருத்தரங்கம் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. எனவே மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பட்டியலோடு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்ற தமிழக வெற்றிக் கழகத்தை விஜய் தொடங்கியிருக்கிறார். களப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள அவர் மாவட்ட செயலாளர்களை நியமித்து தேர்தல் முகவர்கள் கூட்டத்தையும் நடத்தி வருகிறார். கோவையில் நடைபெற்ற தேர்தல் முகவர்கள் கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார். இந்நிலையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் விஜய் பங்கேற்ப வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. வாக்கு வங்கிக்காகவும் அரசியலுக்காகவும் வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கூறவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
வாக்கு வங்கியையும் தாண்டி விசிகாவுக்கு கோட்பாடுகள் உள்ளது என அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சினிமா நட்சத்திரம் வந்தாலும் கூட விசிகாவுக்கு போட்டியாக வர முடியாது என்றும் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிரான வழக்கில் தமிழக வெற்றிக் கழகம் பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதில் வக்ஃபு திருத்த சட்டம் இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிப்பதாக தமிழக வெற்றிக் கழகம் தனது கருத்தை பதிவிட்டிருந்ததாகவும், ஆனால் இதுநாள் வரை திமுக என்ன செய்தது என்றும் விஜய் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திருமாவளவன் கருத்து பதிவிட்டிருக்கிறார். ஒருபுறம் திரைப்பட படப்பிடிப்பு, மறுபுறம் கார் ரேஸ் என படு பிஸியாக உள்ள அஜித் குமார் துபாயில் நடைபெறவுள்ள 24H ரேஸ் நிகழ்வில் தனது அணியுடன் பங்கேற்கிறார். விடாமுயற்சி, குட் பேட் அக்லி என அடுத்தடுத்த படங்களை கொடுத்த அஜித் கார் ரேஸிலும் கவனம் செலுத்தி இந்தியாவிற்கு பெருமை சேர்த்து வருகிறார். இந்நிலையில் பத்மபூஷன் விருது பெறுவதற்காக இந்தியா வந்த அஜித் தனது மனைவி ஷாலினியின் பர்த்டேவையும் கொண்டாடினார். IPL கிரிக்கெட் போட்டிகளையும் குடும்பத்துடன் கண்டு ரசித்தார். இந்நிலையில் துபாயில் நடைபெறும் 24H ரேஸ் நிகழ்வில் அஜித் குமார் தனது அணியுடன் பங்கேற்றுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.